ஒரே நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டல என்ன வாங்கி தருவேன் என்ன நீ கட்டிங்க பாரு சேலை. ஆமா சரியா நூல் சேலை. ஆமா வரேன்னு சொல்லிட்டான். ஆமா என்ன வாங்கி தருவேன் என்ன வாங்கி தருவேன் காஞ்சிபுரம் பட்டு சேலை என்ன பண்ணுமா என்ன கதவு திறந்து காட்டினா படியில போட்ட பயத்தங்க நாடகம் பெரிய நாடகம் அவளே இவளே
தெரியாம வர எட்டன் கூப்பிடுவேன். ஓ எட்டன்னு கூப்பிடு. வாங்க ஐயா மந்திரியார வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மிகத்தாந்த வணக்கம் ஐயா. வணக்கம். தர்ம சத்திரியர் சத்திரியர் வைசியர் வைசியர் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்தால் அமர்ந்திருக்க கூடியது திருச்சபை. திருச்சபை என்றால் எங்க கூடும்? தில்லையில கூடுவது தில்லை கனக சபை. இல்லை கனக சபை. அதோ பாண்டிய நாட்டில கூடுவது பாண்டிய நாட்டு கொப்பார சபை. அதோ தேவலோகத்தில் கூடுவது தேவ இந்திரன் சபை. இதோ கொட்டூர் நன்னகரிலே இன்று கூடி இருப்பது நாடக சபை. நாடக சபை. இந்த நாடகம் எதற்காக தெரிய வருமா தம்பி? எதற்காக தெரிவிக்கின்றேன். அந்த ஏழுமலைக்கு அதிபதியா விளங்கக்கூடிய ஏழுமலை கவுண்டர் இன்னும் ஏழுமலை கவுண்டர் அன்னொரு குடும்பத்திலே ஓ நல்லது நடந்தா பகவானே என் சித்தறிவுக்கு எட்டியவாறு எங்கள் ஊரில் சார்ந்த நாடக பிள்ளையை வைத்து உனக்கு ஒரு இரவு கேளிக்கை என்று சொல்லக்கூடிய நாடகம் கூத்து வைக்கின்றேன் அப்படி என்று பிரார்த்தனை அன்னவருக்கு மகனா விளங்கக்கூடிய வீரபத்ர கவுண்டர் இன்னும் வீரபத்ர கவுண்டருக்கு ஆண் சன்னதி பிறந்ததினால் மிகவும் சந்தோஷம் ஆகினால் அதோ வடமதுராபுரியை தவத்தோடு அரசாட்சி செய்து வரக்கூடிய கண்ணன் புகழ் பாட வேண்டும் என்று வீரபத்ர கவுண்டரும் ஏழுமலை ஐயாவும் அன்னவர் குடும்பத்தில் சார்ந்த அனைவரும் ஒருமிக்காக சேர்ந்து இன்றைய புரட்டாசி மாசம் 2வது சனி
ஏன்னா முதல் சனிக்கு போனோம், அதுக்கு முன்ன ஒரு சனிக்கு போனோம், தூங்கி சாப்பாட்டு கூட வழி இல்லாத சொன்னோம். அப்பேற்பட்ட மழை சொல்லி குற்றம் இல்ல, குற்றம் இல்ல. இந்த ஊர்ல கொட்டூர் நன்னகிரில மழை இல்லாமல் நல்லபடியாக நடத்துகிறோம். இந்த நாடகம் அம்மா, இந்த கொட்டையில நிறைய ஒரு பெருமை இருக்கின்றது. இந்த சீனிவாச பெருமாள் இங்க எழுந்திருக்காரு பத்தியா? கொட்டையம் நன்னாருல கும்பாபிஷேக நடத்துல இருந்து இந்த 48 நாள் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு பூஜை ஒரு அசம்பாவது நடந்தது கிடையாது, இல்லாமல் நடந்தது கிடையாது. அந்த பெருமை எங்களுக்கு அவருடைய அருளால் எங்களுக்கு அவரை நம்பி நாடகத்தை முன்வைத்தோம். இன்னும் இன்னைக்கு அவருடைய செயல் தான், அவருடைய திருவிளையாடல் தான், அவர்தான் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் தம்பி இந்த நாடகத்தில் என் ஆள வாய்ப்பு கொடுத்த என் ஆறுயிர் நண்பன் ஐயப்பன், இவர் எங்கோ நாம எங்கேயோ போன்ல அண்ணா வந்துருங்க கண்டிப்பா வந்துடுறேன் தம்பி அப்படி என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயப்பன் அன்னவர் குடும்பம் ஏழுமலை எப்படி வளைகின்றதோ தன்மை போல எல்லார் குடும்பமும் அந்த வீரபத்ர அன்னவர் குடும்பமும் ஏழுமலை கவுண்டரும் அன்னவர் குடும்பம் திறத்து வாங்கி இருக்க வேண்டும் என்று சிறியவன் திறந்தாந்த வணக்கம். விளக்கம் தெரியுமா? உன் மேல ஒரே சென்ட் வாசனை அடிக்குது. நீ யாரு ஒண்ணு தெரியல. நான் சென்ட் போட்டேன், ஆனா ஞாபகம் எத்தனை வந்து போட்டு இருக்கணும் இந்த வேஷத்துக்கு. ஆமா, ஆனா சென்ட் வாசனை போடல. சும்மா போய் சொல்லக்கூடாது. சென்ட் போடுற பழக்கம் வந்த விலகத்தை நாங்க குளிக்கலனாலும் சரி சென்ட் மட்டும் போட்டுக்கினே அப்படியே முகத்தை கைக்கினே டீஷர்ட்டா சரி ஏதோ ஒண்ணு டீஷர்ட்டா இருப்போம். யார் என்று தெரிய வருமா? அதோ நகரி தேசத்தை தமத்தோடு அரசாட்சி செய்து வரக்கூடிய நங்கை தெரிவிக்கின்றேன். தமத்தோடு அரசாட்சி செய்து வரக்கூடிய விளங்கக்கூடிய அப்துல் காதர் இருக்கின்றாரே, அண்ணவருக்கு மகளா விளங்கக்கூடிய நங்கை என் பெயர் என்பார். இன்னும் தெரிவிக்கின்றேன். என் மோகன மாலை இழக்கும் என் மோகன மூக்குத்தி அழகும் எப்படி இருக்கின்றது? சும்மா பல இருக்குமா? இன்னும் தெரிவிக்கின்றேன்.
தொடாமல் உடை சூழ்ந்து என்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். எப்படி என்றால் அந்த வடமதுராபுரியை ஆண்டு வரக்கூடிய நாள்தோறும் பூஜை செய்வது என் வழக்கம். இப்பொழுது பூஜை செய்ய வேண்டும்.
இந்த நகரி தேசத்தில் மலை அடிவாரத்தில் நீ மேலே இருப்பதும் நான் நகரி தேசத்தில் கீழே இருப்பதும் மலை அடிவாரத்தில் நின்று கொண்டு நாள்தோறும் பொய் ஒரு வண்ணமாக உன்னை நீதான் எனக்கு கணவனா வர வேண்டும் என்று பூஜை செய்து வருகின்றேன். என் பூஜைக்கு மனதிறங்கி வந்து காட்சி தர வேண்டும் லோகநாடகா. எப்படி என்றால் நகரி தேசம் ஆண்டக்கூடிய அப்துல் காதர் மகள வழங்கக்கூடிய நங்கையானவள் கண்ணுக்கு இருந்த கணவனாக வர வேண்டும் என்று நாள் ஒரு மேனியும் ஓய்தொரு வண்ணமாக மலை அடிவாரத்தில் திரும்பிக் கொண்டு பூஜை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் அது வெங்கடேஷ் பெருமாளாகப்பட்டவர். ஏனென்றால் நம்ம கோரி தவம் செய்கின்றார் இல்ல வேறொருவருக்கு தவம் செய்கின்றார். அப்படி என்று வெங்கடேஷ் பெருமாளாக இருந்த உருவத்தை மாற்றி ஒரு மாநாடு மேய்க்கும் இடையனாக உருவத்தை மாற்றி இந்த நங்கை மன சோதிக்க வேண்டும் என்று அண்ணாடால்